வணக்கம் வருங்கால ஃபார்மசிஸ்டுகளே. எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்காக வெறித்தனமா படிச்சிட்டு இருக்கிற உங்க எல்லாருக்கும் என்னோட ஸ்பெஷல் ஹலோ. இன்னைக்கு கிளாஸ்ல நாம ஒரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான உயிரை காப்பாத்துற டாபிக் பத்தி பார்க்க போறோம். அதுதான் பிளட் பேங்க் பேசிக் ரெக்யர்மெண்ட்ஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ். இரத்த வங்கி அமைப்பதற்கான விதிமுறைகளும் அதன் வேலைகளும். இதுல வர்ற ஏரியா அளவுகள், ஸ்கொயர் மீட்டர்ஸ், ஸ்டோரேஜ் டெம்பரேச்சர், அப்புறம் QC டெஸ்ட்லாம் எக்ஸாம்ல அடிக்கடி கேட்கிற கன்ஃபியூசிங் எம்சிக்யூகள். ஆனா இன்னைக்கு நான் சொல்ற ட்ரிக்ஸை கேட்டீங்கன்னா லைஃப்ல இத மறக்கவே மாட்டீங்க. கவனமா கேளுங்க. ஆரம்பிக்கலாமா? 1. லைசென்சிங் அத்தாரிட்டி. யாரு லைசென்ஸ் தருவா? ஸ்டேட் டெல்லி ட்ரெக். ரத்த வங்கி அப்படிங்கிறது ரத்தத்தை சேகரிப்பது, பிரிக்கிறது, செப்பரேஷன் அண்ட் ப்ராசஸிங், செக் பண்றது மற்றும் சேமித்து வைப்பதுன்னு எல்லா வேலைகளையும் செய்யற இடம். இதுல ரொம்ப உஷாரா இருக்கணும், ஏன்னா லைசென்ஸ் விஷயத்துல எம்ஆர்பில கன்ஃபியூஸ் பண்ணுவாங்க. லைசென்ஸ் கொடுக்கறது யாரு? நம்ம லோக்கல்ல இருக்கிற ஸ்டேட் ட்ரக் கண்ட்ரோலர் தான் லைசென்ஸ் கொடுப்பாரு. ஸ்டேட் லெவல்ல தான் பிளட் பேங்க் இருக்குன்னு லிங்க் பண்ணுங்க. ஆனா ஃபைனல் அப்ரூவல் யாரு தருவா? அதுக்கு பாஸ் டெல்லியில இருக்கிற நம்ம DCGI தான் அப்ரூவல் கொடுக்கணும். இது அத்தனையும் ட்ரக்ஸ் அண்ட் காஸ்மெட்டிக்ஸ் ஆக்ட் அண்ட் ரூல்ஸ் படி நடக்கும். இதுக்கான ட்ரிக், ஸ்டேட் கொடுக்கும் லைசென்ஸ், ஆனா அப்ரூவல் தருவாரு டெல்லி பாஸ், DCGI. 2. ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் பிளட் பேங்க். ரத்த வங்கியின் வேலைகள். ஒரு பிளட் பேங்க்னா என்னென்ன செய்யணும்னு 9 பாயிண்ட் இருக்கு. அது அப்படியே ஒரு ஃப்ளோவா ஒரு கதையா புரிஞ்சுக்கோங்க. சட்டப்படி நடக்கணும், ரத்தத்தை ஸ்டோர் பண்ணணும், யாருக்காவது ஆபத்து எமர்ஜென்சின்னு கேட்டா உடனே கொடுக்கணும், கொடுக்கறதுக்கு முன்னாடி ஃபார்ம் செக் பண்ணணும். ரொம்ப ரொம்ப முக்கியமான MCQ பாயிண்ட் இதுதான், கவனிங்க. காம்பேட்டிபிலிட்டி டெஸ்டிங், கிராஸ் மேட்சிங். யாருக்கு ரத்தம் தரோமோ அவங்களுக்கு இந்த ரத்தம் செட் ஆகுமான்னு எப்படி செக் பண்ணுவாங்க? இதுக்கான ட்ரிக், எப்பவுமே கொடுக்கறவங்களோட செல்லு வாங்குறவங்களோட தண்ணி, அதாவது சீரம், அதாவது ரத்தம் தானம் பண்ற டோனரோட RBC ரெட் பிளட் செல்ஸ்களை எடுத்து பேஷண்டோட ரத்த திரவமான பேஷண்ட் சீரம் கூட கலந்து பார்ப்பாங்க. ஆப்ஷன்ல மாத்தி கொடுப்பான், உஷாரா இருங்க. டோனர் RBC பிளஸ் பேஷண்ட் சீரம். சரியான ரத்தத்தை செலக்ட் செஞ்சு பாதுகாப்பா கொண்டு போய் சேர்க்கணும். ஃபைனலா எல்லா ரெக்கார்டையும் பத்திரமா வச்சிருக்கணும். மற்றும் ஹீமோடிஜிலன்ஸ், ட்ரேசபிலிட்டி, எவ்வளவு ரத்தம் ஸ்டாக் இருக்குன்னு இன்வென்ட்ரி மேனேஜ்மெண்ட் செக் பண்ணணும். அவ்வளோதான். 3. ரெக்வயர்மெண்ட்ஸ் ஆஃப் பிளட் பேங்க். ரத்த வங்கி ஆரம்பிக்க அடிப்படை தேவைகள். அளவுகள் ட்ரிக். லொகேஷன் மற்றும் பில்டிங். பிளட் பேங்கை கொண்டு போய் ஓப்பன் சாக்கடை மற்றும் பப்ளிக் டாய்லெட் பக்கத்துலலாம் வைக்கக்கூடாது. அதே போல உள்ள பூச்சி, எலி, ஈ எதுவும் வராதபடி கட்டியிருக்கணும். ஏரியா எவ்வளவு இருக்கணும்? அகாமடேஷன் 100+50 ஸ்கொயர் மீட்டர்ஸ். எக்ஸாம்ல ஏரியா சைஸ் கேட்பான். சாதாரணமா ரத்தம் சம்பந்தப்பட்ட ஆபரேஷன் செய்ய 100 ஸ்கொயர் மீட்டர் வேணும். ஒருவேளை நீங்க ரத்தத்தை பிளாஸ்மா, பிளேட்லெட்ஸ்னு தனியா காம்பனன்ட்ஸா பிரிக்க போறீங்கன்னா அதுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு 50 ஸ்கொயர் மீட்டர் கொடுப்பான். இங்க கச்சிதமா AC 20 டிகிரில இருந்து 25 டிகிரி டெம்பரேச்சர்ல இருக்கணும். ஆட்கள், பர்சனல், கண்டிப்பா 4 மெயின் ஆட்கள் இருக்கணும். தகுதியான ஒரு டாக்டர், ஒரு டிப்ளமோ டிகிரி முடிச்ச குறைந்தபட்சம் 6 மாசம் டு 1 வருஷ அனுபவம் உள்ள டெக்னீஷியன், MLT, வித் 6 months ஆர் 1 year எக்ஸ்பீரியன்ஸ். ரெஜிஸ்டர் ஆன நர்ஸ், எல்லாத்தையும் மெயின்டைன் பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள டெக்னிக்கல் சூப்பர்வைசர், MLT. ஸ்டோரேஜ் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டேஷன், எத்தனை டிகிரியில வச்சிருக்கணும்? கூல் ட்ரிக். இது ஒரு ரிப்பீட்டட் MRB கொஸ்டின். பேக்ட் RBCயை எவ்வளவு டிகிரியில ஸ்டோர் பண்ணணும்? ட்ரிக், நம்ம வீட்டு ஃப்ரிட்ஜில் இருக்கிற குளிரளவு. விடை, 2 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 6 டிகிரி செல்சியஸ் வரை. பேக்ட் RBCs at 2 to 6 டிகிரி செல்சியஸ். அதே ரத்தத்தை இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகும்போது ஐஸ் பேக்ஸ் வச்ச கூல் பாக்ஸ்ல தான் அனுப்பணும். கூல் பாக்ஸஸ் வித் ஐஸ் பேக்ஸ். ரெக்கார்டுகள், என்னென்ன ரெக்கார்ட் வைக்கணும்? DMI ட்ரிக். டி, டோனர் ரெக்கார்ட்ஸ், தானம் கொடுத்தவரோட பேர், டேட், சீரியல் நம்பர் மற்றும் மெடிக்கல் ஆஃபீஸரோட சைன். M, மாஸ்டர் ரெக்கார்ட்ஸ், மொத்தமா எப்போ எக்ஸ்பைரி ஆகும், டெஸ்ட் ரிசல்ட் எப்போ பயன்படுத்தினாங்க போன்ற மாஸ்டர் டேட்டா. I, இஷ்யூ ரெஜிஸ்டர், யாருக்கு எப்போ இஷ்யூ பண்ணீங்க, ரெசிபியன்ட் யாரு மற்றும் கிராஸ் மேட்ச் ரிப்போர்ட், ரெசிபியன்ட் இன்ஃபோ அண்ட் கிராஸ் மேட்சிங். 4. QC டெஸ்ட் ஆஃப் ரியேஜென்ட்ஸ், ரத்த பரிசோதனை பொருட்களின் குவாலிட்டி கண்ட்ரோல். த டிசீஸ் ட்ரிக். உங்க நோட்ஸ்ல கீழே கொடுத்திருக்கிற அட்டவணை ஃப்ரீக்வன்சி ஆஃப் டெஸ்டிங் அலாங் வித் கண்ட்ரோல்ஸ் மனப்பாடம் பண்ணா தலைய சுத்தம். ஆனா இத 4 நொடியில எப்படி மைண்ட்ல ஏத்துறதுன்னு நான் ஒரு சூப்பர் ஷார்ட்கட் தரேன், செவி கொடுத்து கேளுங்க. பட்டியல்ல நிறைய ரியேஜென்ட்ஸ் கொடுத்திருக்கான். ஆனா செக் பண்றதுக்கான கால அளவு 2 தான். 1, ஈச் டே ஆஃப் யூஸ், அந்தந்த நாள் ஆரம்பிக்கும் போது செக் பண்ணினா போதும்.
இன்னொன்னு ஈச் ரன். ரத்தம் செக் பண்ண நீங்க மிஷின் ஓட்டுற ஒவ்வொரு முறையும் செக் பண்ணணும். எதுக்கு ஈச் டே? எதுக்கு ஈச் ரன்? எம்ஆர்பி ட்ரிக். பெரிய ஆபத்தான நோய்களெல்லாம் ஈச் ரன், அதாவது ஈச் ரன். மித்த அத்தனையுமே ஒரு நாளைக்கு ஒருக்க செக் பண்ணினா போதும். ஈச் டே. செக் பண்ணலாமா? நோட்ஸ்ல பாருங்க. ஹெச்ஐவி 1 and 2 வியாதி தானே? அப்படின்னா ஈச் ரன். ஹெப்படைட்டிஸ் மஞ்சள் காமாலை ஆபத்தான வியாதி தானே? அப்போ ஈச் ரன். சிஃபிலிஸ் பால்வினை வியாதி தானே? அப்படின்னா அதுவும் ஈச் ரன். பார்த்தீங்களா? எல்லா டிசீஸ் மார்க்கரும் மிஷினை ஓட்டுற ஒவ்வொரு முறையும் செக் பண்ணணும். ஈச் ரன். மீதி லிஸ்ட்ல என்ன இருக்கு பாருங்க. ஆன்டி ஹியூமன் சீரம், ரத்த குரூப் பார்க்குற சீரம், லெக்டின், ஆன்டிபாடி ஸ்கிரீனிங், என்சைம்ஸ், பொவைன் ஆல்புமின் மற்றும் நம்ம சாதாரண நார்மல் சலைன் எல்ஐஎஸ்எஸ் ஆர் பிபிஎஸ். இத்தனையும் எந்த வியாதியும் கிடையாது. இவை அனைத்தும் டெஸ்ட் பண்ற மெட்டீரியல்ஸ். இதெல்லாம் அடிக்கடி செக் பண்ண வேண்டாம். விடை ஈச் டே ஆஃப் யூஸ். காலையில அன்னைக்கு ஒரு முறை செக் பண்ணினா போதும். கதை முடிஞ்சுதா போஸ்? அப்படியே எக்ஸாம்ல கேட்டா இந்த ட்ரிக்கை வச்சு தட்டி தூக்கிடலாம். சூப்பர் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த லா அண்ட் சிஸ்டம்ஸ் கிளாஸ் எவ்வளவு இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு பாத்தீங்களா? லைசன்ஸ்னா ஸ்டேட், அப்ரூவல்னா டெல்லி, டிசிஜிஐ. ஏரியானா 100+50 ஸ்கொயர் மீட்டர். டெம்பரேச்சர் 20 டிகிரியிலிருந்து 25 டிகிரி. ஸ்டோரேஜ்னா கூல் பாக்ஸ் 2லிருந்து 6 டிகிரி. கிராஸ் மேட்ச்னா டோனர் செல்லு, பேஷண்ட் சீரம். ஃபைனலா வியாதினா ஒவ்வொரு ரன்னும் செக் பண்ணணும். மற்றவை அந்தந்த நாளுக்கு ஒரு முறை செக் பண்ணினா போதும். அவ்வளோதான். சரி பசங்களா, இன்னும் இந்த மாதிரி சூப்பரான ஷார்ட்கட்ஸோட கம்ப்ளீட் ஸ்டடி நோட்ஸ் மற்றும் இதை பிராக்டிஸ் பண்ணி பார்க்கறதுக்கான எம்ஆர்பி எம்சிக்யூக்களோட முழுமையான லிங்க்கும் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம லிங்கை கிளிக் பண்ணி பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டெஸ்ட்டை எழுதி பாருங்க. மார்க்கை நல்லபடியா அள்ளலாம். அடுத்த சூப்பரான கிளாஸ்ல மறுபடியும் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். விஷ் யூ ஆல் தி பெஸ்ட் அண்ட் கீப் ஸ்மைலிங். பை பை.